வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த உலகத்தில் இருக்க ஸ்கூல் சம்பந்தமான இதுவரைக்கும் பெருசா வெளியே தெரியாத சில ஆச்சரியமான ஃபேக்ட்ஸை பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம். நம்பர் 7. ஸ்வீடன்ல 5லிருந்து 7 வயசுல இருக்க சின்ன பசங்களுக்கு அவுட்டோர் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதோட பேரு ஸ்காக்ஸ்முல். 1950களில் கோஸ்ட் ஆஃப் ஹோம்ன்ற ஸ்வீடிஷ் எஜுகேட்டர்னால இந்த கான்செப்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் சில வருடங்கள் ஒரு டெஸ்டிங் அடிப்படையில் இதை செக் பண்ணியும் பார்த்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க எதிர்பார்த்ததை விடவும் நல்ல ரிசல்ட்ஸ் இதன் மூலமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருந்து இதை ரெகுலராகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வீடன்ல. இதில் அப்படி என்ன சொல்லி தருவாங்கன்னா, குழந்தைகளை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்களுக்கு நேச்சர் பேஸ்டு லேர்னிங்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் சொல்லி தரப்படுவான். இதனால பசங்களுக்கு சின்ன வயசுலயே என்விரான்மெண்ட் சம்பந்தமான கான்சியஸ்னஸ், சுதந்திரமா செயல்பட வைக்கிறது, செல்ஃப் எஸ்டீம்னு எல்லாமே அதிகரிப்பது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. 60 வருஷத்துக்கும் மேல கடைபிடிக்கப்பட்டு வர்ற இந்த கான்செப்டை இப்போ ஜெர்மனி, UK, US, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளையும் சில ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். நம்பர் 6. ஜப்பான் பல விஷயங்களுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற நாடா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அங்க இருக்க மக்களோட ஹம்பிள்னஸ்க்காகவும் அது புகழ்பெற்ற ஒண்ணுதான். இந்த பழக்கம் அவங்களுக்கு திடீர்னெல்லாம் ஏற்படுறது கிடையாது. ஸ்கூல்ல இருந்தே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படுது. எப்படின்னா, ஸ்கூல்ல மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பதில் ஆரம்பிச்சு அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது வரைக்கும் பல விஷயங்களை ஸ்கூல்லையே கத்து கொடுத்துட்டு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளீனிங் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்ல படிக்கக்கூடிய பசங்களும் லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியோ அவங்களோட வகுப்பறைய அவங்களே ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஷெட்யூல் படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ல இருக்க பசங்க ஸ்கூல் முழுக்க கிளீன் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ டியூஸ்டேன்னு எடுத்துக்கிட்டா, அன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்க பசங்க எல்லாருமே ஸ்கூலை ஃபுல்லா கிளீன் பண்ணணும், அதுவும் டாய்லெட் உட்பட. இதனால பசங்க ஒற்றுமையா செயல்பட பழகுவது, அவங்க இருக்க இடத்தை சுத்தமா வச்சிருக்க ஹெல்ப் பண்றதுன்னு பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. இந்த வழக்கத்துக்கு பேரு சூஜின்னு சொல்றாங்க. அண்ட் இதை கிளாஸ் டீச்சர்ஸே கோஆர்டினேட் பண்றாங்களாம். நம்பர் 5. பொதுவா மிட் டே மீல்ன்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மிட் டே மீலோட ஒரு நாட்டில் ஆல்கஹாலை கொடுத்தாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், 1956ஆம் ஆண்டு வரைக்குமே பிரான்ஸ் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு வைன், பியர், சைடர் மாதிரியான ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1956ல் ஸ்கூல்ல படிக்கிற 14 வயசுக்குட்பட்ட பசங்களுக்கு இந்த மாதிரி ஆல்கஹால் கொடுக்கறத நிறுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த வருடங்கள்ல அந்த அளவுன்றது குறைக்கப்பட்டுட்டே வந்திருக்கு. 1981லாம் மொத்தமாவே ஸ்கூல்ஸ்ல ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை கொடுப்பதையே பேன் பண்ணி இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு வியர்டா இருக்கலாம். பட் அந்த டைம்ல ஒரு கல்ச்சுரல் நார்மாவே இது இருந்திருக்கு போல. இதை தவறுன்னு ரியலைஸ் பண்ணவே அவங்களுக்கு ரொம்ப காலமா இருக்கு. ஒன்ஸ் இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டதும் ஒட்டுமொத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்பர் 4. பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூல்னா ஒரு பெரிய இடத்துல பல கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸோட பிளே கிரவுண்டோட உருவாக்கப்படும். ஆனா சீனாவில் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல, அதுவும் ஆல்மோஸ்ட் 25 வருடங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தப்பட்டு வந்திருக்கு. அப்படி எங்க அந்த ஸ்கூல் நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய குகைக்குள்ள. 1980கள் டைம்ல சீனாவோட ஜியூன் பகுதியில் இருந்த பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கூலே இல்லாம இருந்திருக்கு. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் 84ல அந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய குகையில பல கிளாஸ் ரூம்ஸை கட்டி ஒரு ஸ்கூலாவே அதை உருவாக்கி அங்க பசங்களை படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அங்கேயும் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்களாம். ஆனா அது செயல்படுவதில் பெரிய அளவிலான சவால்களும் இருந்திருக்கு. தொடர்ந்து அங்கேயே ஸ்கூலை இயக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மக்கள் இதுக்கு வேறு ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அரசாங்கமும் 2011ல அந்த பகுதிக்கு ஒரு புது ஸ்கூலை கட்டி கொடுத்திருக்காங்க. சீனாவில் இந்த மாதிரி குகையில செயல்படுற ஸ்கூல் இது ஒண்ணு மட்டுமே இருந்தது கிடையாது. இது மாதிரி மேலும் சில ஸ்கூல்ஸ் செயல்பட்டிருக்குதான். நம்பர் 3. ஒரு ஸ்கூல்ல இருந்தா அங்க இருக்க ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ் தான் ரூல்ஸை போடுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லாம அந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் போடுற உரிமை பசங்க கிட்ட இருந்தா, அதுவும் எலெக்ஷன்ல நடக்கிற மாதிரி ஓட்டு போட்டு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு சுதந்திரம் பசங்களுக்கு கொடுத்திருந்தா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் கூட ஸ்கூல்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். ஃபார்ச்சுனேட்லி அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸும் இந்த உலகத்துல இருக்கு. அந்த மாதிரியான ஸ்கூல்ஸுக்கு பேரு டெமோக்ராட்டிக் ஸ்கூல்ஸ். இங்க தான் என்ன படிக்கணும், எப்ப படிக்கணும்ன்றத பசங்களே தான் முடிவு பண்ணுவாங்களாம். இதனால அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாகி தானாவே வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க.
ஏன் அவங்களுக்கு வர்ற ஒரு டீச்சர் வேணுமா வேணாமான்றது கூட அவங்களே முடிவு பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஸ்கூல் சமீபத்துல எல்லாம் ஆரம்பிக்கப்படல. யூகேல 1921லயே இப்படி ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே கான்செப்ட்ல வேறு சில நாடுகள்லயும் சில ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த எண்ணிக்கை நிறையவெல்லாம் இல்ல. சரி, இந்த மெத்தட் சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா அது நீங்க சக்சஸ்னா எதை வச்சு பாக்குறீங்கன்றத பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த நாட்டுல இருந்து நீங்க பாக்குறீங்கன்றதும் இருக்கு. இந்தியா மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அகாடமிக் பார்த்த கொண்ட ஒரு நாட்டில் படிச்சவங்களோட பார்வையில இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனா அதுவே வெஸ்டர்ன் பீப்புளோட மென்டாலிட்டியில பார்த்தா இட் வாஸ் எ சக்சஸ் தான். நம்பர் 2, இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஸ்கூலிங் சிஸ்டம் வச்சிருக்க நாடுனா கண்டிப்பா அது ஃபின்லாந்து தான். அதுக்கு முக்கியமான காரணம் இது வெறுமனே அகாடமிக் சென்டர்ட் அண்ட் காம்படிட்டிவ் பேஸ்டு சிஸ்டம் மட்டுமே கிடையாது. முழுக்க ஸ்டூடெண்ட்டை மையப்படுத்தின, அதுவும் குறிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியான அப்ரோச்சை கொண்டிருக்க ஒரு நாடு தான் ஃபின்லாந்து. இங்க ஒரு ப்ராப்பரான ஸ்கூலிங்ன்றதே 7 வயசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்கூல் டைமிங், ரொம்ப கம்மியான ஹோம்ஒர்க், எக்ஸாம் பத்தின ஃபியர் இல்லாம, முக்கியமா எஜுகேஷன்ற ஒரு விஷயத்தையே ஸ்ட்ரெஸ்ஸான ஒன்னா இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பல விஷயங்களை செய்வதால தான் ஃபின்லாண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் தி பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இது ஒர்க் ஆகுதான்னு கேட்டா எஸ். இருந்தாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல இங்க சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது என்னமோ உண்மைதான். மாடர்ன் சேலஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டமை அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 1, இந்த உலகத்திலேயே அதிக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம இந்தியால தான். இந்தியாவோட யூபி மாநிலத்தை சேர்ந்த லக்னோல இருக்க சிட்டி மாண்டசரி ஸ்கூல் தான் இந்த உலகத்திலேயே மிக அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு லக்னோல மட்டுமே 21 கேம்பஸஸ் இருக்கான். இங்க படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 60,000க்கும் மேல. இதனாலேயே 2013ஆம் ஆண்டு லார்ஜஸ்ட் ஸ்கூல் இந்த வேர்ல்டா ரெகக்னைஸ் செய்யப்பட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் செட் பண்ணி இருக்கு இந்த சிட்டி மாண்டசரி ஸ்கூல். உண்மையாவே இது பெரிய விஷயம் தான். சோ இவை தான் இந்த உலகம் முழுக்க இருக்க ஸ்கூல்ஸ் பத்தின பெருசா வெளியே தெரியாத சில ஆச்சரியமான தகவல்கள். இதுல எதை நீங்க முதன்முறையா கேட்கறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.